பூரா காட்டாடி தீ நடறது. சரி, களிய தவிர தெரியலையா? ஆமா காட்டாரியத்தை தவிர களிய தவிர நெல்லஞ்சோத்தைய கண்ணிலேயே பார்த்ததில்ல. உன்னாட்டு ஒருத்தனை கேட்டேன், அண்ணா நெல்லஞ்சோத்துக்கு வெளியேடா அண்ணன். சரி, உடனே கல்யாணத்தை பண்ணிக்க, ஏகப்பட்ட சோறு மாமியார் நெய்யோட கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டான். உடனே ஒரு வண்டி வாங்கியிருந்தேன். வண்டி எடுத்துட்டு ஃபுல்லா போனேன். ஒரு 20 கிலோமீட்டர் போனேன். போன உடனே போயிட்டு அந்த பொண்ணு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? அப்படி போய் ஒரு டரல்ல வளர்ந்தேன். 10-16 வருஷத்து பிள்ளை, ஒரு 20 வருஷத்து பிள்ளை, ஒரு கண்ணுக்குட்டி எருமை மேய்ச்சி இருந்தான். சரி பாப்பா, இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கிடைக்குமா? எங்க பிள்ளைய இருக்குதுங்கிறாளே. அந்த பிள்ளை 16 வருஷம், அந்த பிள்ளைக்கு எப்படி பொண்ணு இருக்கும்? எங்க மாமனாருக்கு அது 2வது பொண்டாட்டி. சரி, அந்த பிள்ளை மூத்த பொண்டாட்டி. உடனே கல்யாணத்தை ஆரம்பிச்சுட்டு வந்து உரம்புறைகளே சும்மா கருவாடி சாரி காலியே பட்டனை தீட்டுறாங்க. பூரா கவனிச்சாலும் மட்டும். ஆமா. சரி, உடனே தாலி கட்டி மாமியாட்டுக்கு போனேன். போன உடனே ஒட்டி தின்ன மேல உட்கார்ந்தேன். சரி, எப்படா நெல்லஞ்சோறு கொடுப்பாங்க, பொண்டாட்டி கூணு கூடாண்டா என்ன சோத்துக்கு கல்யாணம் அப்படின்னு உட்காந்தா நெல்லஞ்சோரே கொண்டாரு. சரி, அப்படி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பொழுது இறங்கி 8 மணி ஆச்சுப்பா. எங்க மாமியா 4 இத்தச்சோடு கரையன்னு கொண்டாந்து வைக்கிறாள். சரி, அடி கண்ட உணவத்தோட இப்படி பண்ணிவிட்டாளே. இப்படி பண்ணிட்டியா? கல்யா பரவாயில்லையே. அதே பரவாயில்ல, அதே பரவாயில்லையே. நெல்லஞ்சோத்தி தானே கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு எடுத்து ஊராட்டு வைக்கிறாங்களா? எங்க இப்படின்னு பார்த்தனா இப்படி பசியாக்குது. நம்ம கல்யாணம் பிடிக்காது அப்படின்னு நாக்கில வச்சு பார்த்தா சண்டால எல்லிடிடா. வரிச்சித்து பண்ண தெரியாது. எஞ்சி விட்டுமா அப்படி சோளக்காடு பூரா அதா இருக்குமா, அதே எல்லிடியா இருக்குமா, தொட்டு தொட்டு நக்கி பார்த்தா பூரா ஊருப்பட்ட பிய்யறா. சோளக்காட்டுல என்ன இருக்கும்? கோமன அண்ணாக்காருக்கு அப்படின்ட்டு அழுந்து போச்சு. பிறந்த மேனியோட எங்க மாமியார் வீட்டுக்கு வந்தேன். பொசு பொசுல துணி துணிச்சு எஞ்சிட்டு இடிச்சு உரலி எங்க மாமியாட்டுக்கு முன்னாடி எஞ்சிட்டு தெரியாது. எஞ்சி விட்டுமா எதோ உரலியாவது நக்கலாம் அப்படின்னு விரல விடுறது நக்கறது. அதுல விரல விடுறது உரல். சரி, என்ன மட்டும் விரல விட்டா நக்கிறது. நாக்க போட்ட நக்கனா நக்கிக்க ஒரே நக்க நக்கிக்கலான்னு அப்படியே நக்கிட்டு வந்தனே தப்புன்னு தலைமாட்டி உரல்ல மாட்டி. சரி, அப்படி பண்ணி இப்படி பண்ணி சும்மா பெரட்டி உருட்டி பெரண்டுகிட்டு குடிக்கிட்டு கொண்டு போய் எங்க மாமியாட்டி கட்டி சொல்லி ஊட்டிட்டே போய் என்னமோ நம்மள விட பெரும்பண்ட வருதுன்னு எருமை அத்துக்கிட்டு ஒரு போச்சு. சரி, அப்படி தூக்கி கீக்கி அப்படி இந்த தலையை விட்டு இப்படி நின்றுக்கிட்டேன். யாரம கட்டுத்தர நின்றுட்டு இருக்கிற அம்மனத்தோட. சரி, மணி 5 மணி சங்கு ஊதிச்சுப்பா. எங்க மாமியா கட்டி துறைக்கு களையத்துல தண்ணி கொண்டுட்டு வரால பால் பீச்ச. 5 மணிக்கு எப்பயும் இறமைக்கு பால் பீச்சுவாங்க. அந்த பழக்கத்துக்கு அந்த பீக்கிறதுக்கு வரா மாலை கண்ணாட்டு இருக்கு. சரி, எப்படித்தான் மாலை கண்ணா இருந்தாலும் தொட்டு பார்த்தா எருமை மனுஷன்னு போவோம். லபுக்குன்னு என் காலட்டியில உட்காந்து மடிக்கு தண்ணி போடுறாப்ப இறமையா காட்டினு எருமையா காட்டி. சரி, அப்புறம் எருமையா காட்டின்னு போட்டு பார்த்துட்டு நிறைய பார்த்துட்டு ஊரை பேசுறேன். என்ன இது ஊரா ஊஞ்ச காடா ஊஞ்சவன காடா வேண்டா. நேற்று பொழுதாடத்தான பேசுன 4 காம்பு இருந்துச்சு. அது பெருங்காம்பா பண்ணிவிட்டாங்க. ஒரே காம்பா பண்ணிவிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு. சரி, 3 காம்பு பால் இந்த ஒரு காம்புல தானே ஒரு காம்புல தானக்கும் அப்படின்னு வெண்ணெய் போட்டு பீசுறாப்பா. சரி, பீச என் காம்பு சொரப்பு ஒரு களை மூத்திர கப்புன்னு விடி அடிக்க வச்சுதான் ஒருத்தர் அடிச்சு விட்டேன். சரி, இப்படித்தான் பாலை கொண்டுகிட்டு போனால பாலை பேசுறாள் கம்மனுங்களா பேசாத கிணமில்ல இருக்கணுமில்ல. திரும்பி ஊரை பேசுறேன். என்னது? 4 காம்பு எருமையும் ஒரு நம்ம ஒத்துக்கிட்டோம். வெள்ளை பாலா இருக்கிறத கருப்பு பாலா பண்ணிவிட்டாங்களா அப்படின்னு பேசிட்டு பேசா பொண்ணு விட்டு போகக்கூடாது. கண்ணுக்குட்டி அவுத்து கண்ணுக்குட்டி கவுத்த தர இழுத்து வந்து என் காம்பை தப்பி பார்த்துட்டு பால் வராத கோபத்துல அட்டி விட்டு இடிச்சிச்சு. சரி, டப்புன்னு புடிக்கிட்டு வந்து வேட்டி எடுத்து கட்டிட்டு பாட்டு நெலஞ்சோத்துக்கு ஆசைப்பட்டு இதுதான் மீதி. ஆமா. சரி, சகாதேவன் வருவதற்காக